டேஸ்டான சோயா வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வெல்கம் டு விகாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிரியாணிக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்ப்போம். 2 பிரியாணியில் கல்பாசியில் கொஞ்சம், 2 அன்னாசிப்பூ, ஒரு 7 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், சோம்பு கொஞ்சம், பட்டை ஒரு 5 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, ஒரு 2 பெரிய பெல்லாரி வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, அரை எலுமிச்சம்பழம், மீல் மேக்கர், சோயா தண்ணியில் ஊற வச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இது மட்டமாக எடுத்துருக்கிறேன். இது பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து தயிர், எண்ணெய், ஒரு 150 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய், பிரியாணி பவுடர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பழம், ஒரு அளவான தக்காளி பழம் 3 பழம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. போல் சோம்பு போட்டுக்குவோம். பிரியாணி இலை, கல்பாசி இலை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம இந்த ஆனியனை சேர்த்துக்கிடுவோம். ஆனியன் நல்லா வதங்கி வரணும். நல்லா சிகப்பாக கலர் நிறம் மாறி வரணும். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். பச்சை மிளகாய் நான் 2 தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்து இன்னொரு மிளகாய் சேர்த்து போடணும்னா சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் A few minutes later. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டை நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட்டுக்குவோம். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது. இது கூடவே இப்போ கொத்தமல்லி இலையும்
புதினா இலையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி பழம். இப்போ அடுத்து வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறணும். நான் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே பிரியாணி மசால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடணும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ பட்டாணியை சேர்த்துக்குவோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சோயா எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும். அந்த எண்ணெயிலேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே கொஞ்சம் சுருண்டு வரணும். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. அப்படியே தயிர் ஒரு 2 ஸ்பூன் இருந்தது. தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த தயிர் எலுமிச்சம்பழம் எல்லாமே ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. சூடு பண்ண தண்ணியவே எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம அந்த அளவு தண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கிறேன், சூடு பண்ண தண்ணி. இப்போ நல்லா கலக்கி விட்டுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருவோம். A few inches later. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சோடனே நான் அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்குவோம். A few moments later. குக்கரை மூடியை வச்சு மூடிடுவோம். மூடிட்டு 2 விசில் ஃபுல்லாகவும் 1 விசில் சிம்லையும் வச்சு விடணும். என்னடா என்ற இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சோயா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 1 eternity later. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது. அவ்வளோ வாசமாக இருக்குது பிரியாணி. நல்லா பொழுன்னு வந்திருக்கு. இதை இப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக நல்லா செட்டாக இதாயிரும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இது வெங்காய பச்சடி தான். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் புது வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.